சாரா எனப்படும் அடிப்படை ரஹ்மா உதவி திட்டங்களை பெறும் 5.4 மில்லியன் மக்களில் 4.9 மில்லியனுக்கும் அதிகமானோர் ஜூன் 14ஆம் தேதி வரை தங்கள் அடையாள கார்டுகளை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட வளாகங்களில் அடிப்படை பொருட்களை வாங்கியுள்ளனர். இந்த எண்ணிக்கை 4வது மாத உதவி திட்டத்தில் 92 விழுக்காடு ஒட்டுமொத்த பயன்பாட்டு விகிதத்தை பிரதிபலிப்பதாக நாடாளுமன்ற இணையதளத்தில் வெளியிட்ட எழுத்துப்பூர்வ பதிலில் நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் சாரா பெறுநர்கள் எண்ணிக்கை 7 லட்சத்தில் இருந்து 5.4 மில்லியனாக கணிசமாக அதிகரித்துள்ளது. சாரா அணுகுமுறை தேவைப்படுபவர்களுக்கு இலக்கு உதவி வழங்குவதற்கான அரசாங்கத்தின் நோக்கத்துடன் ஒத்துப்போகிறது. சாரா செயல்படுத்துதல் வழிமுறை அந்த உதவி திட்டத்தை பெறுபவரின் குடும்பத்திற்கான உணவு உட்பட அடிப்படை பொருட்களின் நன்மைகளை பெறுவதை உறுதி செய்வதாகும். இந்த ஆண்டு சாரா திட்டத்தின் செயல்பாட்டின் செயல்திறனை அடிப்படையாக கொண்டு பெர்லிஸில் 96 விழுக்காட்டினரும், அதைத் தொடர்ந்து சபா, கிடா, கிளாந்தான் மற்றும் தெலங்கானு ஆகிய இடங்களில் பதிவு செய்யப்பட்ட சில்லறை விற்பனை கடைகளில் மைகாட்டை பயன்படுத்தி 95 விழுக்காட்டினர் உதவி பொருட்களை வாங்கியுள்ளதாக பக்கத்தான் ஹரப்பான் கோத்தாம்லாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கு பொய்த்தியோங் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் வகையில் நிதி அமைச்சு இந்த அறிக்கையை வெளியிட்டது.